தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இளன் அவருடைய இயக்கத்தில் கவின் அவர்கள் நடித்த ஸ்டார் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நடிகன் அவர் நடிக்கிற திறமையால என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும். நாம நிறைய திரைப்படங்கள் பார்ப்போம், ரசிப்போம். அந்த திரைப்படத்தை ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பெரிய ஹிட்டா கூட மாத்தோம். ஆனா ஏதாவது ஒரு சில திரைப்படங்களோட ட்ரெய்லர் வரும்போது தான் இதுதான் நான் நினைச்ச ஒரு படம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ அப்படி ஒரு ஃபீலை கொடுத்த ஒரு ட்ரெய்லர் தான் இந்த ஸ்டார் திரைப்படத்தோட ட்ரெய்லர். இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்கடா. இந்த சினிமா துறையில சாதிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தரோட கனவு, ஆசை, எமோஷன் இப்படி எல்லாத்தையும் அவ்வளோ அழகா பெர்ஃபெக்டா அந்த ஒரு ட்ரெய்லர்ல காமிச்சிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் நிறையவே தேவை. ஏன்னா சின்ன சின்ன தோல்விகள்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு உடஞ்சு போயிடுறாங்க, மனசு உடஞ்சி ஒரு மாதிரி விரக்தியான ஒரு நிலைக்கே போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு திரைப்படங்கள் வரும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையும் ஒரு பூஸ்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவோ இருக்கு. இந்த பிரபஞ்சம் சும்மாலாம் ஒருத்தருக்கு சக்சஸ் தூக்கி இந்தாப்பா வச்சுக்க அப்படின்னு சொல்லலாம் கொடுக்காது. நீங்க ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா உங்களை வந்துட்டு அவ்வளோ சோதிக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா நல்லா உச்சி வெயில சுட்டரிக்கிற வெயில் இருக்கும்ல, அந்த உச்சி வெயில சுடுமண்ணுல நம்மளை அந்த சட்டையெல்லாம் போட்டு புரட்டி போட்டு எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் நம்மளை சோதிச்சதுக்கு அப்புறம் தான் நாம ஆசைப்படுற அந்த சக்சஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அதை கொண்டு வந்து கையிலேயே கொடுக்கும். இப்படி இந்த பிரபஞ்சம் நம்மளை சுற்றி இருக்கவங்களா நம்மளை என்னதான் சோதிச்சாலும் அந்த சோதனைக்கெல்லாம் நம்ம தயாரா இருக்கிறோமா அப்படின்றதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கான சக்சஸ் வந்துட்டு நம்மளை வந்தடையும். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த சமூகத்தில் இந்த சினிமாவில் ஏதாவது ஒன்று பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த ட்ரெய்லர் ஒரு புது புத்துணர்ச்சியாகவும் ஒரு புது நம்பிக்கையாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்பயுமே சொல்றதான், சினிமா அப்படின்றது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும் கிடையாது. சினிமான்றது நம்மளோட வாழ்க்கையில சின்ன சின்ன பெரிய பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை மிகுந்த ஒரு மீடியம் தான் அது. நாம பெருசா சாதிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சியில தோண்டு போயிருக்கும் போது ஒரு சில திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்துட்டு ஊக்குவிக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்சி, 12th ஃபெயில் மாதிரியான திரைப்படங்கள். ஸோ அந்த திரைப்படங்கள் வரிசையில கண்டிப்பா இந்த ஸ்டார் திரைப்படமும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என்ன இந்த ட்ரெய்லர் நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சுல, அந்த தாக்கத்தை அப்படியே அந்த திரைப்படத்துக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். ஏன்னா அந்த ட்ரெய்லர்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்கு. அதுலயும் முக்கியமா அந்த ஒரு டைலாக் சினிமாவுக்கு போற எல்லார் வாயில வந்து கண்டிப்பா அந்த டைலாக் வந்திருக்கும். சார் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார், நான் கண்டிப்பா நல்லா பண்ணுவேன் சார் அப்படின்ற அந்த டைலாக் இருக்குல்ல, அது இந்த சினிமாவில் முயற்சி பண்ற அத்தனை பேர் வாயில இருந்து கண்டிப்பா வந்திருக்கும். இந்த ஒரு டைலாகை நீங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இல்லை வேற ஏதாவது டாக்டரேட் படிக்கிறீங்க அதுக்கெல்லாம் இந்த டைலாக் ஒத்தே வராது. பட் சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த டைலாக் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு இடத்துல ஒரு தடவையாவது சொல்லியிருப்பாங்க, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார், நான் கண்டிப்பா நல்லா பண்ணுவேன் அப்படின்ற அந்த டைலாக். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார், நான் நல்லா பண்ணுவேன் சார். ஏன்னா அந்த டைலாக் பார்த்தீங்கன்னா நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். ஒரு சில டிவி சேனல்ஸ்ல வந்துட்டு நான் பயங்கரமான இன்சல்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா நீ எல்லாம் வந்து இதுக்கு ட்ரை பண்ணா இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சோன்னா நான் புடுங்கிறதுக்காக போவான் அப்படின்ற மாதிரிலாம் என்னை வெளியே அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காலம் மாறி ஓடும்போது அந்த பையனை கூப்பிட்டு பேசி பாருங்களேன், ஏதாவது நம்ம சேனலில் ப்ரோக்ராம் பண்ண வைக்கலாமே அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த சினிமாவில். அதுக்கப்புறம் இந்த ஒரு டைலாக் காசு இல்லை அப்படின்றது, ஆக்சுவலாக இந்த காசு இல்லை அப்படின்ற சூழ்நிலை இருக்குல்ல, இந்த சூழ்நிலை நான் பல தடவை மாட்டியிருக்கிறேன். இந்த சினிமாவில் பெருசாக சாதிக்கணும், நான் பெரிய ஆளாக வருவேன் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கிறான் பார்த்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் திமிரு தெனாவட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும். நானும் அப்படிதான், எனக்கு என்ன பாதி தெரியும் போங்க அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வீரப்பா கோச்சிட்டு வந்தாச்சு. ஆனால் கோச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உலகமே புரியுது. ஓ சாப்பாட்டுக்கெல்லாம் சிங்கி அடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் கையில் பல நாள் பல மாசங்கள் காசு இல்லாமல் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா தான் இருக்கும். சாப்பாட்டு கொண்டு ஒரு நாள் 2 நாள் தள்ளணும் அப்படின்னா அந்த 5 ரூபா 10 ரூபா எப்படி தள்ளுறதுன்னா, பார்லேஜி பிஸ்கட் உங்களுக்கு தெரியும், அது பார்த்தீங்கன்னா 5 ரூபா பிஸ்கட் 3 ரூபா பிஸ்கட்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு 30% எக்ஸ்ட்ரா. ஆக்சுவலாக எந்த கடையில் அந்த 30% எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த கடையை தேடி கண்டுபிடிச்சி 3 ரூபா கொடுத்து அந்த பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்ட காலங்கள்லாம் இங்கே நிறையவே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போகிறது அப்படின்னு போய் அப்படியே பல நாள் அப்படி ஓடி இருக்கு எனக்குலாம். காசு இல்லைப்பா, காசு இல்லை சார், காசு இருக்குமா. அடுத்து முக்கியமானது, இந்த மாதிரி பெருசாக சாதிக்கணும் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த விஷயங்கள் அவ்வளோ ஈஸியாக சீக்கிரம் கிடைக்காது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க நேசித்த நபர்கள் வந்துட்டு உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி விட்டு போகிற ஒரு சூழ்நிலாம் அமையும். ஸோ அந்த மாதிரி எனக்கும் அமைஞ்சிருக்கு. ஏன் விட்டு போனா? அவனுக்கு என்ன பிடிக்கலடா, நான் ஒன்றுமே இல்லாதவன் என்ன விட்டுட்டு போயிட்டான். ஆக்சுவலாக எனக்கு இது நடக்கும்போது அவங்க வீட்டு சைட்லேருந்து ஒரு டைலாக் ஒன்று சொன்னாங்க. எனக்கு அந்த டைலாக் இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அவனாலே பார்த்துக்க முடியல, அவன் எங்கேருந்து உன்னை பார்த்துக்க போகிறான் அப்படின்ற டைலாக். ஆக்சுவலாக அவங்க சொன்னது உண்மைதான். அந்த காலகட்டத்தில் என்னாலே பார்த்துக்க முடியல, என் வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்றது எனக்கு தெரியாமல் இருந்தது. பட் அப்போ என் மைண்டில் என்ன ஓடிச்சுன்னா,
என்ன டைலாக்ல இது ஒரு படத்துல வச்சா இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு அப்பயும் இருந்தது, இப்போ வரைக்கும் இருக்கு. அந்த டைலாக் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்சல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க இன்சல்ட் பண்ணும்போது அப்படியே கோவம் வரும், இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் தொண்டை வரையும் வரும். பட் அந்த இடத்துல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படியே அமைதியா வந்துருவோம். இந்த சினிமால சாதிக்கணும், இந்த சமூகத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சமூகத்துக்காக போராடணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா 90% பேருக்கு லவ் வந்துட்டு சுத்தமா செட்டே ஆகாது. ஒண்ணு நீயும் சாதிக்கிறேன் பெரிய ஆள் ஆகிறன்னு சொல்லிட்டே தான் இருக்கிற, நீ ஒன்றும் உருப்புற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க நேசிக்கிறவங்களை விட்டு போயிட்டாங்க. அப்படின்னா அவங்க வீட்டுல இருந்தே மொத்தமா பிரிச்சு விட்றாங்க. ஆனா வெளில மட்டும் சொல்லாங்கப்பா உன்ன மாதிரி ஒரு 4 பேர் ஊருக்கு வேணும் அப்படின்னு சொல்லாங்க. அதாவது நம்மளால அவங்களுக்கு வந்துட்டு நல்லது நடக்கணும், பட் அவங்களுக்கு நடக்கிற நல்லதுல நம்மளை எப்பயுமே சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஸோ பாருங்களேன், ஒரு சினிமா ட்ரெய்லர் நமக்கு எவ்வளவு சொல்லிக் கொடுக்குது. சமூக ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, சினிமா பல மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்படி ஒரு மாற்றத்தை இந்த சினிமா நமக்கு கொடுக்கும். இந்த முக்கியமாக இந்த ஸ்டார் திரைப்படம் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்றவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். பட் என்ன ஒண்ணு எக்காரணத்தை கொண்டு இந்த திரைப்படம் ரெமோ படம் மாதிரி ஆயிடக்கூடாது. இந்த ரெமோ படத்துலையும் நான் சினிமாவில் பெரிய ஆளாக சாதிப்பேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு கிரிஞ்சித்தனமாக கொண்டு போனாங்களே, அப்படி இல்லாமல் இந்த 12th ஃபெயில் ஜெர்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வாரணமாயிரம் ஃபீல்லாம் வந்து, ஸோ அந்த ஒரு தன்மையை அந்த ஒரு ஃபீலை அப்படியே ஒரு தாக்கத்தை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கும். நாம் இந்த சமூகத்தில் சினிமா ரீதியாகவும் சரி, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் சரி பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி ஆரம்பிக்கிற அந்த டே 1 கண்ணா பின்னான்னு தட்டு தடுமாறி 4 பேர் கிண்டல் பண்ணி போகிறோம் வரவெல்லாம் காரி திப்பி ஒரு மாதிரி மோசமாக அந்த டே 1 ஆரம்பித்தாலும், பட் ஒன் டே நாம் நினச்ச இடத்துக்கு கண்டிப்பாக வந்து சேருவோம். அதுக்கு நம்ம கிட்ட வந்து தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் இருந்தா போதும். நீ இல்லாம நான் நெக்ஸ்ட் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமா அடிச்சுப்போம். ஸோ நம்ம பெருசா சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு கிளம்பும் போது நம்மளோட இந்த டே 1 எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் ஒன் டே இதாண்டா நான் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் வந்து நிற்கணும். அந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளோட அந்த எஃபர்ட். ஸோ அதுக்கு இந்த மாதிரியான திரைப்படங்கள் நமக்கு கண்டிப்பா தேவை. இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன், நான் நடிச்சு காட்டுறேன்டா. இந்த மூஞ்ச அடிக்க பாப்பீங்களா?